ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சந்தனா சுந்தரையா. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரலட்சுமி நம்ம சாமி கும்பிட போகிறேன். அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். தேர்ஸ்டேவே நான் இந்த வட்டம் வந்துட்டு அம்மன் அழைக்க போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மெரூன் கலர் சாரீ பேக்ரவுண்டில் போட்டுட்டு, அதுக்கு மேலே ஒரு கோல்டன் கலர் சாரீ கொடுத்து பேக்ரவுண்ட் டெக்கரேட் பண்ணேன். அதுக்கப்புறம் வீட்டில் இருந்த டேபிள் எடுத்து அதையும் போட்டு அரேஞ்ச் பண்ணிட்டேன். இந்த வட்டம் எதுவுமே அப்பப்போ என்ன தோணுதோ அதான் பண்ணேன். ஃப்ரீ பிளான் அப்படின்றது ஒன்றுமே கிடையாது. இந்த மெரூன் கலர் ப்ளவுஸ் பீட் வாங்கியிருந்தேன். இதில் வந்து நம்ம அம்மன் வந்து பாவாடை கட்டி அலங்கரிச்சிக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாவாடை பீட்டு பார்த்தேன். ஆனால் அது என்னமோ எனக்கு பிடிக்கல. இந்த மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி வாங்கியிருக்கேன். நம்ம ஃபஸ்ட்டு 6 மணிக்கு அம்மனை அழைச்சிடலாம். அழைச்சிட்டு அம்மனை உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். வாங்க அம்மனை அழைச்சிட்டு வந்துடுவோம். உள்ள தண்ணி குளிக்கல இருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் கும்பிடணும். இங்கிட்டு வாங்க. அவ திருநீர வாயில போட போறாம்மா. பாதியா உடையும். உடைச்சாலே வெரி குட். தேங்காய் பால் உனக்கு கிடையாது. தரேன், உனக்கு தான் தாயே. ஆமா. சரி, உள்ள போலாமா? நீங்க வாங்க 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 வாங்க. தட்டை எடுத்துங்க. மெல்ல மெல்ல வருக வருக வருக. வாங்க 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 வாங்க. சொல்லு வாங்க வாங்க சொல்லு. சொல்லுல. ஆமா ஒன்று வாங்க. நானே அம்மனை ரொம்ப கண்ணு வச்சுருப்பேன். ரொம்ப பார்த்து பார்த்து மெதுவாக பண்ணினேன். ஸோ அதனால் திருஷ்டி எடுத்துக்கிட்டு இருக்கேன். நான் இங்கே நின்று பார்க்கவும் அங்கே நின்று பார்க்கவும் பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னன்னு தெரில, எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அம்மன் முகம் அப்படியே ரொம்ப சாந்தமாக ஒரு குட்டி குழந்த முகமாட்டம் இருந்தது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு.
இது வந்து வெள்ளிக்கிழமை காலையில் தாம்பூலப்பை வந்து நான் நைட்டே ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதில் என்னென்ன போட்டிருக்கேன் அப்படின்னா, அதில் வந்து வளையல், மஞ்சள் கயிறு, குங்குமம், மஞ்சள், வெத்தலை பாக்கு, ₹1 காயின், சீப்பு, கண்ணாடி, அதுக்கப்புறம் ஒரு நெல்லிக்காய், அதுக்கப்புறம் வாழைப்பழம், இதெல்லாம் நான் போட்டிருக்கேன். வீடியோ எடுக்க எனக்கு வந்துட்டு நேரம் இல்லை, ஆளும் இல்லை வீடியோ எடுக்கிறதுக்கு போடும்போது. அது போக குட்டி பிள்ளைங்களுக்கும் கொஞ்சம் பேங்கிள்ஸ் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன், அவங்க வந்தாங்கன்னா கொடுத்துக்கொடலான்னு சொல்லிட்டு. நான் காலையில் வெள்ளனே எழுந்திரிச்சி வாசல்லாம் கூட்டி கோலம் போட்டு தொளிச்சிட்டு, அதுக்கப்புறம் அம்மனுக்கு தேங்காயை உடச்சி 6 மணிக்கு முன்னாடி வச்சுட்டு, அதுக்கப்புறம் பால் காய்ச்சி வச்சேன், நல்லா சர்க்கரை போட்டு ஆற்றி வச்சேன். தயிர் சாதமும் ரெடி பண்ணி வச்சேன். அப்புறம் மதியத்துக்கு லெமன் ரைஸ் ரெடி பண்ணி வச்சேன். பரவசமுடன் பக்தி பாடல்கள் பாடிட, பக்தி பாடல்கள் பாடிட. நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி என்னால் என்னென்ன முடியுமோ அந்த மாதிரி நான் வந்துட்டு அதெல்லாம் சாமிக்கு வாங்கி வச்சு அம்மனை வீட்டில் வச்சு நல்லாவே சாமி கும்பிட்டேன். எனக்கு ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருந்தது ஒவ்வொரு விஷயமும். இந்த வருஷம் நான் எப்படி பண்ண போகிறேனோ அப்படின்னு நினச்சிட்டே ரொம்ப பயந்துட்டு தான் இருந்தேன். ஆனால் நான் நினச்சதை விட ரொம்ப நல்லாவே நடந்தது. எல்லாமே எனக்கு எக்ஸஸாக தான் இருந்தது இந்த வருஷம். ஒன்று வாங்குறப்ப பயந்து தான் வாங்கினேன், காணாதோ அப்படி சொல்லிட்டு. ரொம்ப நல்லாவே இந்த வருஷம் நான் சாமி கும்பிட்ருக்கேன் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிச்சு. ஒரு சில சந்தோஷமான சம்பவங்கள் அந்நியாரமே நடந்தது, அதுவுமே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நைட்டுக்கு பாசிப்பருப்பு பாயாசம், கருப்பு சுண்டல், இது 2 தான் சாமிக்கு பிரசாதம் வச்சுருந்தேன். வச்சுட்டு 6 மணிக்கு மேலே சாமி கும்பிட்டோம். இன்வைட் பண்ணியிருந்தவங்களாம் அடுத்தடுத்து ஒவ்வொருத்தவங்களாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் அப்புறம் என்னுடைய நாத்தனார் வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டுருந்தாங்க, அதாவது வரலட்சுமி பூஜைக்கு. அங்கே போயிட்டு வந்துட்டு அம்மனுக்கு ஆரத்தி எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். காலையில் அம்மனுக்கு பால் மட்டும் காய்ச்சி வச்சேன். 7:55க்கு மேலே நல்ல நேரம், 7:35க்கு மேலே நல்ல நேரம் இருந்தது. ஸோ அந்த டைமில் புனர் பூஜை பண்ணலான்னு சொல்லிட்டு வேகமாக ரெடி ஆகி பண்ண ஆரம்பித்தாச்சு. இப்போது நம்ம அம்மனுடைய முகமும் அந்த கலசத்தில் வச்ச தேங்காயும் நம்ம அரிசி பானைக்குள்ளே வச்சிடலாம். மற்றது இதெல்லாம் இது கலசத்துக்குள்ளே போட்டது, இந்த காயின்ஸ், எலுமிச்சம்பழம், இதெல்லாம் நான் பார்லரில் இருக்க டப்பாவில் போட்டு வச்சிடலான்னு சொல்லிட்டு அதெல்லாம் பத்திரமா எடுத்து வச்சுட்டேன். இதுதான் எங்கள் வீட்டு வரலட்சுமி பூஜை. எங்கள் வீட்டு அம்மன் எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, அதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை. இது வந்து எனக்கு என்னுடைய மச்சா ஒய்ஃப் வந்து எனக்கு ரிட்டன் கிஃப்ட் கொடுத்து விட்டாங்க. என் பசங்க மட்டும் போனாங்க, கொடுத்து விட்டாங்க. என்னோட நாத்தனார் கொடுத்த ரிட்டன் கிஃப்ட்ஸ் ரெண்டுமே ரொம்ப அழகாக, ரொம்பவே நல்லபடியாகவே வரலட்சுமி பூஜையை கொண்டாடியாச்சு, சாமி கும்பிட்டாச்சு. என்னை போலவே நீங்களும் எல்லாருமே சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கணும் கடவுளை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.